இந்த வீடியோல PGTRB யூனிட் 2ல இருக்கக்கூடிய 18 எலக்ட்ரான் ரூல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The complex which obey the 18 electron rule. இது கேட் எக்ஸாம் 2002ல கேட்ட क्वेश्चन 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த 18 எலக்ட்ரான் ரூல் கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் what is 18 electron rule? This rule states that thermodynamically stable transition metal organometallic compound are formed when the sum of the metal d electron and the electron conveniently considered as being supplied by the surrounding ligand equals 18. அதாவது ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணணும். 18 எலக்ட்ரான் ரூலுங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டலோட டி எலக்ட்ரானும் அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்டோட கான்ட்ரிபியூட்டர் எலக்ட்ரானும் சேர்ந்து 18 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுது. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, the 18 electron rule is only applicable for transition metal organometallic compound. அப்ப இந்த 18 electron rule வந்து transition metal compound இருந்துச்சுனா தான் அது சூட்டபிளா இருக்கும். ஓகே, இதே வந்து மெயின் குரூப் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணும். ஏன்னா மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல ஒன்லி S and B ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும். ஓகே, மெயின் குரூப் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டா இருந்தா S ஆர்பிட்டாலும் B ஆர்பிட்டாலும் இருக்கும். ஒரு S ஆர்பிட்டால இருந்தா ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், B ஆர்பிட்டால இருந்தா 3 ஆர்பிட்டால் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் 4 ஆர்பிட்டால். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுவோம். டோட்டலா 4 ஆர்பிட்டால 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். 8 எலக்ட்ரான் இருந்தா அது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிள். இதே டிரான்சிஷன் மெட்டல் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா டிரான்சிஷன் மெட்டல்ல S ஆர்பிட்டால் இருக்கும், அதே மாதிரி B ஆர்பிட்டால் இருக்கும், அதே மாதிரி D ஆர்பிட்டால் இருக்கும். S ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், B ஆர்பிட்டால் இருந்தா 3 ஆர்பிட்டால், D ஆர்பிட்டால் இருந்தா 5 ஆர்பிட்டால். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் 9 ஆர்பிட்டால். 9 ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அப்போ டோட்டலா 18 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து 18 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா 16 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ராசைனைடு எடுத்திருக்கோம். நிக்கல் டெட்ராசைனைடு காம்ப்ளெக்ஸ்ல சைனைடு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அதோட ஃபார்மல் சார்ஜ். அதே மாதிரி நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம்னா நிக்கல் 2+ இருக்கும். நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அப்ப நிக்கல் 2+ அயனை எடுத்துட்டோம்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8. ஓகே, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8. அப்போ டோட்டலா இந்த காம்ப்ளெக்ஸ்ல நிக்கல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சைனைடு சேர்ந்து 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல. அப்போ 4 சைனைடு இருக்கிறதுனால 8 எலக்ட்ரான். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல D ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான், லிகாண்ட் கான்ட்ரிபியூட்டட் எலக்ட்ரான் வந்து 8 எலக்ட்ரான், டோட்டலா 16 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 16 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the complex which follow 16 and 18 electron rule are stable. அப்ப 16 electron and 18 electron இருந்துச்சுன்னா அது stable. The complex which follow 17 electron rule and 19 electron rule இருந்துச்சுன்னா அது paramagnetic nature இருக்கும். ஓகே, ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் which follows this configuration stable. அதாவது NS2 NP6 N-1 D10. ஓகே, அப்ப NS ல 2 எலக்ட்ரான், NP ல 2 எலக்ட்ரான், அதே மாதிரி N-1 D ல 10 எலக்ட்ரான். டோட்டலா 18 எலக்ட்ரான் இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் thermodynamically stable. The total number of electron, number of valence electron donated by the metal. அப்ப மெட்டல்ல வேலன்ஸ் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அது, அப்புறம் லிகாண்டோட கான்ட்ரிபியூட்டட் எலக்ட்ரான், அடுத்தது அதோட சார்ஜ். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலா 18 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள். இப்போ அந்த 18 எலக்ட்ரானை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். இந்த மெத்தட்ல மெட்டல் இஸ் டேக்கன் as 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப மெட்டல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எடுத்திருப்போம். இதே ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கப்புறம் லிகாண்டோட எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், இது எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த லிகாண்ட் வந்து எவ்வளவு எலக்ட்ரான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். The ligand electron contribution for neutral atom counting method. Okay, இப்போ நியூட்ரல் லிகாண்டா இருந்துச்சுன்னா CO PR3 NR3 இருந்துச்சுன்னா இது 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். இதே ஆனயானிக் டெர்மினல் அதாவது ஹாலைடு ஹைட்ரைடு alkyl group aryl group இருந்துச்சுன்னா 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும். இதே மாதிரி ஹாப்டோ லிகாண்டா இருந்துச்சுன்னா அதோட ஹெப்டிசிட்டி என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ ஈட்டா பவர் 2 அப்படின்னா அது 2 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஈட்டா பவர் 4 அப்படின்னா அது 4 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஈட்டா பவர் 1னா 1 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும்.
இதே பிரிட்ஜிங் நியூட்ரல் லிகாண்டா இருந்தா COCவா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மெட்டல் ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி பிரிட்ஜிங் அனயானிக் CH3 அடுத்து ஹைட்ரேட் இத மாதிரி இருந்துச்சுன்னா 1 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். பிரிட்ஜிங் அனயானிக்ல வந்து குளோரைடு அல்காக்சைடு இந்த மாதிரி குரூப் இருந்துச்சுன்னா 3 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும் வித் 1 லோன் பேர். ஓகே, இதே மாதிரி குளோரைடு குரூப் வந்து 2 லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா 5 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அடுத்தது பிரிட்ஜிங் அல்கைன் 4 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். இதே மாதிரி NO நைட்ரைசைல் குரூப் வந்து லீனியரா இருந்துச்சுன்னா 3 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். இதே வந்து நைட்ரைசைல் குரூப் வந்து பெண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா அதுல லோன் பேர் இருக்கும் நைட்ரஜன் மேல, சோ அது 1 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி கார்பினா இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். கார்பைனா இருந்துச்சுன்னா 3 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ வந்து லிகாண்ட் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்றதுங்க வச்சு தான் நம்ம 18 எலக்ட்ரான் ரூலை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் ருத்தீனியம். ஓகே, அப்ப ருத்தீனியம் வந்து ஒரு அயான் ஃபேமிலி. அயனுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்பினேஷன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 3d6 4s2. ருத்தீனியத்துக்கு வந்து 4d7 5s1 அப்படின்னு இருக்கும். அப்ப அயன் ஃபேமிலியில அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி ருத்தீனியமும் 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, d ஆர்பிட்டால் 7ல s ஆர்பிட்டால் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்ப ருத்தீனியத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 8 எலக்ட்ரான். அதே மாதிரி அலைல் வந்து ஹெப்டிசிட்டி வந்து 3 இருக்கு. சோ 3 எலக்ட்ரானை அது கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அடுத்தது பாஸ்பீன் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் எடுத்திருக்கோம். இந்த ட்ரைஃபினைல் பாஸ்பீன் வந்து 2 ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கு. அந்த ட்ரைஃபினைல் பாஸ்பீன் ஒவ்வொரு ட்ரைஃபினைல் பாஸ்பீனும் 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். டோட்டலா 2 ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கனால 4 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்து CO இருக்கு, 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இது டெர்மினல்ல இருக்கிறதுனால. அடுத்தது சார்ஜ் ஃபார்மல் சார்ஜ் என்னன்னா பிளஸ்ல இருக்கு. அப்ப ஃபார்மல் சார்ஜ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. அப்ப எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா டோட்டல் எலக்ட்ரானை 1 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நம்ம -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அப்ப டோட்டலா 8 + 3 வந்து 11 எலக்ட்ரான். அடுத்தது 4 ஆட் பண்ணோம்னா 15, அப்புறம் 2 ஆட் பண்ணோம்னா 17, 17ல 1 மைனஸ் பண்ணா 16 எலக்ட்ரான். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 16 எலக்ட்ரான் தான் ஃபாலோ பண்ணுது நியூட்ரல் ஆட்டம் மெத்தட்ல. அடுத்தது இதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். இதுல ருத்தீனியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2ல இருக்கு. அப்ப இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரூப் கண்டுபிடிக்கும் போது இந்த அலைல் குரூப்போட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ -1 CO வந்து நியூட்ரல் லிகாண்ட், ட்ரைபினைல் பாஸ்பீன் நியூட்ரல் லிகாண்ட், அடுத்து ட்ரைபினைல் பாஸ்பீன் நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, அப்போ ருத்தீனியம் X ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அலைல் குரூப் மட்டும் இருக்கு, அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1. அடுத்தது கார்பனைல் குரூப் இருக்கு, அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. அடுத்து ட்ரைபினைல் பாஸ்பீன் இருக்கு, அது 2 × 0. அடுத்து காம்ப்ளெக்ஸ் வெளியே ஒரே ஒரு +1 இருக்கு. ஓகே, அப்ப இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா +1. அப்போ X = ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்ப ருத்தீனியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருக்கு. ஓகே, +2 இருந்துச்சுன்னா உங்க டோட்டலா 6 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். அப்ப 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அடுத்தது அலைல் குரூப் இருக்கு. அலைல் குரூப் இருந்துச்சுன்னா அலைல் குரூப்ல வந்து நம்ம 3 எலக்ட்ரான் இருக்கு. இங்க நியூட்ரல் மெத்தட்ல 3 எலக்ட்ரான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகே, அப்ப 3 + 1 டோட்டலா 4 எலக்ட்ரான். ஓகே, அப்ப 3 + 1 4 எலக்ட்ரான். ஃபார்மல் சார்ஜ் என்ன -1. அடுத்தது ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கு, 2 இருக்கு, சோ 4 எலக்ட்ரான். அடுத்தது CO குரூப் இருக்கு, அது CO குரூப் 1 இருக்கு, 2 எலக்ட்ரான். ஓகே, அப்ப இங்க சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல. ஓகே, அப்ப டோட்டலா 6 + 4 10, 10 + 4 14, 14 + 2 16 எலக்ட்ரான். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்லயும் 16 எலக்ட்ரான் தான், நியூட்ரல் அட்டாமிக் மெத்தட்லயும் 16 எலக்ட்ரான் தான், சேமா தான் வரும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்ட்ரல் அயான் ஆட்டம் எடுத்திருக்கு, 2 டாப்லயும் பாட்டம்லயும் சைக்ளோபென்டால் டைனைல் அயான் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து அயான் ஆட்டம். அயான் எடுத்துட்டோம் அப்படின்னா அயான் வந்து 3d6 4s2 அப்படின்னு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் வரும். டோட்டலா 8 எலக்ட்ரான். அப்ப 8 எலக்ட்ரான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ரெண்டுமே சைக்ளோபென்டால் டைனைல் அயான் எடுத்திருக்கோம். ஓகே, சைக்ளோபென்டால் டைனைல் அயான் எடுத்துட்டோம்னா அங்க 5 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, 5 எலக்ட்ரான், இங்கேயும் ஒரு 5 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா 2 5 எலக்ட்ரான் இருக்குது. அதோட ஹெப்டிசிட்டி 5ங்கிறதுனால டைரக்டா 5 எடுத்துட்டோம். ஓகே, அப்போ 2 மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால 2 × 5 10 எலக்ட்ரான், டோட்டலா 18 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 18 எலக்ட்ரான் இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல சென்டர்ல அயான் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த சைக்ளோபென்டால் ஆனயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஓகே, அதே மாதிரி இந்த சைக்ளோபென்டால் ஆனயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஓகே, அப்போ -1 இருக்கு, டோட்டலா -2, -2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா +2. அப்போ இந்த அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணி 6 எலக்ட்ரான் இருக்கும். சைக்ளோபென்டால் அயான் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதோட சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ டோட்டலா சைக்ளோபென்டால் அயானுக்கு நம்ம 5 எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணுவோம்.
ஓகே அந்த 5 எலக்ட்ரான் இந்த ஃபார்மல் சார்ஜ் நம்ம ஆட் பண்ணோம்னா -1 டோட்டலா 6 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா 2 சைக்ளோபென்டால் டைனைல் அயன் இருக்கு 2 × 6. ஓகே அப்ப சைக்ளோபென்டால் அயன் வந்து நியூட்ரல் ஃபார்ம்ல எடுத்துட்டோம்னா அது 5. இதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × 6 ஏன்னா -1 வரும். ஸோ 5 + 1 6 இருக்கும். 2 × 6 னா 12. அப்போ 12 + 6 18 எலக்ட்ரான் வரும். ஓகே இதுவும் ஸ்டேபிள். அடுத்தது பெரோசின் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போறோம். அந்த பெரோசின் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் அயன் ஆட்டம் ரெண்டு சைடு சைக்ளோபென்டால் டைனைல் ரிங் இருக்கு. இந்த அயனோட அட்டாமிக் நம்பர் 26. ஓகே அப்ப அயனோட அட்டாமிக் நம்பர் 26 னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. ஓகே 3d ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான் 4sல 2 எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலா 8 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகே அடுத்தது இந்த சைக்ளோபென்டால் டைனைல் ரிங்கோட ஹெப்டிசிட்டி ஈட்டா = 5. ஓகே 5 டோனார் ஆட்டம் இருக்கும். ஸோ அதனால ஈட்டா = 5 ன்னு சொல்றோம். அப்ப ஈட்டா = 5 அப்படின்னா அது 5 எலக்ட்ரான் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்போ ரெண்டு ரிங் இருக்கலாம் 2 × 5 10 எலக்ட்ரான். அப்போ 10 + 8 டோட்டலா 18 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரான் ரூல அந்த பெரோசின் வந்து ஃபாலோ பண்ணுது. அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அயன் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இந்த சைக்ளோபென்டால் டைனைலோட ஃபார்மல் சார்ஜ் -1. ஓகே அப்ப ரெண்டு ரிங் இருக்கிறதுனால -2 வந்துரும். அப்ப சென்டர்ல இருக்கக்கூடிய அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருந்தா 4sல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி 3d ஆர்பிட்டால்ல மட்டும் 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே அப்ப அயனோட கான்ட்ரிபியூஷன் 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே அடுத்தது ரெண்டு சைக்ளோபென்டால் டைனைல் ரிங் இருக்கு. ஓகே அந்த ரெண்டு ரிங்குக்கும் ஹெப்டிசிட்டி 5. ஓகே அப்ப ரெண்டு ரிங்குக்கு ஹெப்டிசிட்டி 5. அதுல ஃபார்மல் சார்ஜ் -1 இருக்கு. ஓகே அப்ப -1 இருந்தா நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் ஆ இருந்தா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே அப்ப டோட்டல் ரெண்டு ரிங் இருக்கிறதுனால 2 × 6 12 எலக்ட்ரான். ஓகே அப்போ டோட்டலா 12 + 6 18 எலக்ட்ரான். ஓகே அப்ப பெரோசின் மாலிகுல்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணுது. அடுத்தது MnCO5CH3. இதுல நியூட்ரல் அட்டாமிக் மெத்தட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். Mn ஓட அட்டாமிக் நம்பர் 25. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. ஓகே 3d5ல 5 எலக்ட்ரான் இருக்கு 4sல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 3d ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான் 4sல 2 எலக்ட்ரான் இருக்கு. டோட்டலா Mn ஓட கான்ட்ரிபியூஷன் 7 எலக்ட்ரான். அடுத்தது CO இருக்கு. CO வந்து 5 இருக்கிறதுனால 5 × 2 10 எலக்ட்ரான். அடுத்தது CH3 இருக்கு. இந்த CH3 ஓட கான்ட்ரிபியூஷன் 1 எலக்ட்ரான். ஓகே அப்போ 10 + 1 டோட்டலா 18 எலக்ட்ரான். நியூட்ரல் அட்டாமிக் மெத்தட்ல இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணுது. அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். Mn ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஓகே இதுல CH3 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் -1 வரும். CO வந்து நியூட்ரல் லிகாண்ட். அடுத்தது அப்போ M1 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 வரும். ஓகே அடுத்தது Mn வந்து 3d5 4s2 இருக்கனால 4s வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். ரிமைனிங் வந்து 3d5 4s1 மட்டும் இருக்கும். ஓகே அப்போ 3d ஆர்பிட்டால்ல 5 4sல ஒரு எலக்ட்ரான் டோட்டலா 6 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது CO வந்து 5 × 2 10 எலக்ட்ரான். ஓகே அடுத்தது CH3 வந்து ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் ஆகும். அதோட ஃபார்மல் சார்ஜ் -1. ஓகே அப்போ 1 + 1 டோட்டலா 2 எலக்ட்ரான். அப்போ 6 + 10 + 2 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணுது. ஓகே ரெண்டு மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்த மாலிகுல் Fe3CO12. இந்த Fe3CO12ல 2 டைப் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். அதுல ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டெர்மினல்ல மட்டும் CO குரூப் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு Fe ஆட்டமும் டெர்மினல்லையும் CO குரூப் இருக்கும். அடுத்தது பிரிட்ஜிங்லயும் CO குரூப் இருக்கும். ஓகே அப்ப இதுல ரெண்டு பிரிட்ஜிங்ல CO குரூப் இருக்குது. ஓகே அப்ப நம்ம தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய Fe ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த Fe ஓட அட்டாமிக் நம்பர் 26 இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. ஓகே அப்ப 3d ஆர்பிட்டால்ல 6 4sல 2 எலக்ட்ரான் டோட்டலா 8 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே அடுத்தது 3 டெர்மினல் CO குரூப் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு CO, இது செகண்ட் CO, இது தேர்ட் CO. 3 CO இருக்கனால 3 × 2 டோட்டலா 6 எலக்ட்ரான் வரும். ஓகே அடுத்தது பிரிட்ஜிங்ல ரெண்டு CO குரூப் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகே அப்ப பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய CO ஓட கான்ட்ரிபியூஷன் 1 எலக்ட்ரான். 2 CO இருக்கிறதுனால 2 × 1 2. அடுத்தது Fe பாண்ட் வந்து 2 பாண்ட் இருக்குது. ஓகே Fe பாண்ட்னா இங்க ஒரு பாண்ட் இருக்குது. அடுத்தது இங்க வெர்டிகலா ஒரு பாண்ட் இருக்கு. டோட்டலா ரெண்டு Fe பாண்ட் இருக்கிறதுனால Fe மெட்டலோட பாண்டோட கான்ட்ரிபியூஷன் 1 எலக்ட்ரான். 2 × 1 2. அப்ப டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. ஓகே பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய Fe அப்போ மோர் ஸ்டேபிள். அடுத்தது டெர்மினல்ல இருக்கக்கூடிய Fe பார்க்க போறோம். இந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய Fe வந்து ஃபார் யூனிக் Fe ன்னு எடுத்துக்கிறோம். இந்த Feலயும் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட். ஓகே அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2 அப்படின்னு வரும். சோ 8 எலக்ட்ரான். 3dல 6 எலக்ட்ரான் 4sல 2 எலக்ட்ரான். அடுத்து 4 டெர்மினல் CO இருக்கு. 1 2
3 4. அப்ப 4 CO இருக்கனால 4 into 2 8. ஓகே, அடுத்தது மெட்டல் பாண்ட் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ Fe பாண்ட் இது மேல ஒரு பாண்ட் இருக்கு, கீழே ஒரு பாண்ட் இருக்கு. டோட்டலா ரெண்டு பாண்ட் இருக்கிறதுனால 2 into 1. மெட்டல் பாண்டுக்கோட கான்ட்ரிபியூஷன் 1 எலக்ட்ரான். ஓகே, அப்ப டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆன Feயும் சரி, அதே மாதிரி டெர்மினல்ல இருக்கக்கூடிய Feயும் சரி, ரெண்டுமே 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுது. ஸோ மோர் ஸ்டேபிள். அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். இதுல Fe இருக்குது, அதுல CO வந்து 3 CO வந்து பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ரிமைனிங் கூட 6 COவும் டெர்மினல்ல ஈச் ஆட்டத்தோட கம்பைன் ஆயிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe ஆட்டம். Feயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. ஓகே, அட்டாமிக் நம்பர் 26. 3d6 4s2. ஸோ 8 எலக்ட்ரான் இருக்கு Fe ஆட்டம் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது 3 CO வந்து டெர்மினல்ல இருக்கு. 3 into 2 6 எலக்ட்ரான். அடுத்தது Fe இருக்கு. அப்ப Fe பாண்ட் வந்து ஒரே ஒரு பாண்ட் இருக்கு. ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்ப பிரிட்ஜிங்ல 3 CO இருக்குது. ஓகே, அப்போ ஒவ்வொரு COவும் ஒரு எலக்ட்ரான கான்ட்ரிபியூஷன் பண்ணும். அப்போ 3 into 1 டோட்டலா 3 எலக்ட்ரான். அப்ப டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. ஸோ இது 18 எலக்ட்ரான் ரூல்ல ஃபாலோ பண்ணுது. ஓகே, அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இது எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட். ஸோ சென்ட்ரல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருந்துச்சுன்னா அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. 3d6 4s2னா 8 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் ஆகும். அடுத்து 3 CO இருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான். அடுத்து Fe பாண்ட் வந்து 1 இருக்குது. அடுத்து பிரிட்ஜிங்ல 3 CO இன்வால்வ் ஆகுது. அப்போ 3 எலக்ட்ரான். அப்போ 18 எலக்ட்ரான் ரூலை வந்து இது ஃபாலோ பண்ணுது. அடுத்து பார்க்கலாம் CO NH3 6 3+. இதுல சென்ட்ரல் ஆட்டம் கோபால்ட் ஆட்டம். கோபால்டோட அட்டாமிக் நம்பர் 27. 27 இருந்துச்சுன்னா அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. அப்ப 3d ஆர்பிட்டால 7 எலக்ட்ரான், 4sல 2 எலக்ட்ரான், டோட்டலா 9 எலக்ட்ரான் மெட்டல் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்தது அமோனியா. 6 இருக்கிறதுனால 6 into 2 12 எலக்ட்ரான். ஸோ அதோட ஃபார்மல் சார்ஜ் வந்து +3 இருக்கு. +3 இருந்துச்சுன்னா 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. ஸோ -3 போட்டிருக்கும். ஓகே, அப்போ டோட்டலா 21ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 18 எலக்ட்ரான். அடுத்தது டெட்ரா கார்பனில் கோபால்ட். டெட்ரா கார்பனில் கோபால்ட்ல சென்ட்ரல் இருக்கக்கூடிய கோபால்டோட வேலன்சி எலக்ட்ரான் 9. கோபாலோட அட்டாமிக் நம்பர் 27. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. ஓகே, 3d ஆர்பிட்டால்ல 7 எலக்ட்ரான், 4sல 2 எலக்ட்ரான், டோட்டலா 9 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து எலக்ட்ரான் டொனேட்டட் பை 4 CO லிகாண்ட். 4 CO லிகாண்ட் வந்து 2 into 4 8 எலக்ட்ரான கான்ட்ரிபியூஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்போ டோட்டலா 9 plus 8 இருந்துச்சுன்னா டோட்டலா 17 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 17 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த டெட்ரா கார்பனில் கோபால்ட் doesn't obey 18 electron rule. Hence டெட்ரா கார்பனில் கோபால்ட் is unstable. அப்போ 17 எலக்ட்ரான் இருந்தாலும் சரி, 19 எலக்ட்ரான் இருந்தாலும் சரி, அது unstable. 18 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள். ஓகே, அடுத்த காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இதுலயும் சென்ட்ரல் ஆட்டம் கோபால்ட். ஓகே, அதுல 2 CO பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆயிருக்குது. ரிமைனிங் 3 CO வந்து ஒவ்வொரு மெட்டல் ஆட்டத்தையும் டெர்மினல்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கால்குலேட் பண்ணலாம். கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 27. ஸோ 27 இருந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. ஓகே, 4sல 2 எலக்ட்ரான், 3dல 7 எலக்ட்ரான், டோட்டலா 9 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் இன்வால்வ் ஆகும். கோபால்ட் மெட்டல் பாண்ட் 1 இருக்கு. ஓகே, அப்போ 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். டெர்மினல்ல 3 CO இருந்தா 3 into 2 6 எலக்ட்ரான். அடுத்து பிரிட்ஜிங்ல 2 CO இருக்கு. ஓகே, அப்போ 2 CO இருந்துச்சுன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் 1 எலக்ட்ரான். அப்போ 2 into 1 2 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. ஸோ இதுவும் ஸ்டேபிள். ஓகே, அடுத்தது நிக்கல் கூட 2 அலைல் லிகாண்ட் அட்டாச் இருக்கு. அப்ப நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே, அப்ப அலைலுக்கு வந்து ஃபார்மல் சார்ஜ் -1 வரும். ஓகே, அலைலுக்கு ஃபார்மல் சார்ஜ் -1, 2 அலைல் இருக்கு. சோ -2 வரும். அப்ப நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. அப்ப நிக்கல் 2+ வந்தோம்னா 3d8 4s0 அப்படின்னு வரும். அப்ப நிக்கல் அயனோட எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் 8 எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டல்ல இருக்கும். அடுத்தது அலைல் குரூப் இருக்குது. அலைலுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல கண்டுபிடிக்கணும்னா அதோட ஹெப்டிசிட்டி η3. ஓகே, அப்ப η⁻3. அப்ப ஹெப்டிசிட்டி 3 இருந்தா அதோட ஃபார்மல் சார்ஜோட நம்ம ஆட் பண்ணோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட்ல. ஓகே, அப்ப ஹெப்டிசிட்டி 3னா 3 டோனார் ஸ்டேட் இருக்கு. அப்ப 3 + 1 டோட்டலா 4. அப்ப 2 அலைல் இருக்கிறதுனால 2 into 4 8. ஓகே, அப்ப 8 + 8 16 எலக்ட்ரான். சோ இந்த காம்ப்ளெக்ஸும் 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுது.
அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் 18 electron rule. இந்த determination of total number of metal bond. ஒரு ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ல இந்த மெட்டல் பாண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத determine பண்றதுக்கு இந்த 18 electron rule வந்து யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், it is used to predict stability of ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டியை predict பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இன்கேஸ் ஒரு 18 electron காம்ப்ளெக்ஸ் இருந்தா அது ஸ்டேபிளா இருக்கும். இதே 17 electron 19 electron இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டு நோ த ரியாக்டிவிட்டி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் வந்து ரியாக்டிவிட்டி இருக்கா இல்ல லெஸ் ரியாக்டிவிட்டியா இருக்கா அப்படிங்கிறது இந்த 18 electron வச்சு நம்ம சொல்ல முடியும். 18 electron இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள். அப்ப ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அது லெஸ் ரியாக்டிவிட்டியா இருக்கும். அப்ப லெஸ் ரியாக்டிவிட்டியா மோர் ரியாக்டிவிட்டியா அப்படிங்கறத நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப 17 19 electron இருந்தா மோர் ரியாக்டிவிட்டியா இருக்கும். அடுத்த பாயிண்ட், the determination of formula of organometallic compound. organometallic compound ஓட ஃபார்முலாவை டிட்டர்மின் பண்றதுக்கு இந்த 18 electron rule வந்து யூஸ் ஆகும். அடுத்தது limitation of 18 electron rule. 16 electron compounds, அதாவது high spin octagonal, low spin square planar fail to obey this rule. அப்போ அந்த 16 electron compound வந்து இந்த 18 electron rule வந்து failure ஆகுது. இது ஒரு limitation. அடுத்தது high spin complex usually do not follow this rule. அப்ப இந்த high spin complex வந்து இந்த ரூலை ஃபாலோ பண்றது இல்ல. இது ஒரு limitation. அடுத்தது the metal complex containing bulky ligand violate the 18 electron rule. அப்ப metal complexல bulky ligand இருந்துச்சுன்னா அது 18 electron rule இருந்து violate ஆகும். ஓகே, இது பெரிய limitation. அடுத்தது பைடோனேட்டிங் லிகாண்ட். பைடோனேட்டிங் லிகாண்டா இருந்தா do not follow the 18 electron rule. ஓகே, அப்ப பைடோனேட்டிங் லிகாண்ட் எதுவா இருந்தாலும் அது 18 electron rule இருந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்து when an organometallic compound consists of more than 6 metal atom. ஒரு organometallic compoundல more than 6 metal present ஆயிருந்துச்சுன்னா அது 18 electron rule நம்ம அப்ளை பண்ண முடியாது அந்த காம்பவுண்டுக்கு. ஓகே, அடுத்தது இதுவரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the complex which obey the 18 electron rule. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து FeCO4. இதுல Fe சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கொடுத்திருக்காங்க. Fe யோட அட்டாமிக் நம்பர் 26. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. 3d ஆர்பிட்டல்ல 6 எலக்ட்ரான், 4sல 2 எலக்ட்ரான், டோட்டல் அயனோட கான்ட்ரிபியூஷன் 8 எலக்ட்ரான். அடுத்து 4Co இருக்கு, 4 × 2 8 எலக்ட்ரான். அப்ப 8 + 8 16 எலக்ட்ரான். சோ இது 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே, அப்ப ஆப்ஷன் A இஸ் ராங் ஆன்சர். அடுத்தது B ஆப்ஷன், Cr(C5H5) twice. இதுல குரோமியம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எடுத்திருக்காங்க. குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் 24. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. இதுல சைக்ளோபென்டாடைனில் அயனோட ஃபார்மல் சார்ஜ் -1, 2 இருக்கிறதுனால -2 வரும். ஓகே, அப்ப குரோமியத்தோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் +2. அப்ப குரோமியம் +2 இருக்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d4 4s0. ஓகே, அப்போ குரோமியத்தோட கான்ட்ரிபியூஷன் 4 எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அடுத்து சைக்ளோபென்டாடைனிலோட கான்ட்ரிபியூஷன் 12 எலக்ட்ரான். ஓகே, அப்போ இதோட ஃபார்மல் சார்ஜ் -1. ஓகே, அப்ப இதோட ஹெப்டிசிட்டி வந்து 5. அப்ப ஃபார்மல் சார்ஜ் ஒவ்வொரு சைக்ளோபென்டாடைனிலுக்கும் -1. ஓகே, அப்ப 5 + 1 6. அப்போ 2 × 6 வந்து 12 எலக்ட்ரான். ஓகே, அப்போ இந்த 2C5 அப்போ 2C5H5 க்கு டோட்டலா 12 எலக்ட்ரான். அப்போ 12 + 4 16 எலக்ட்ரான். சோ ஆப்ஷன் B இஸ் ராங் ஆன்சர். ஓகே, அடுத்தது CrCO5. இதுல குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. டோட்டலா 6 எலக்ட்ரான் குரோமியத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அடுத்தது 5 CO குரூப் இருக்கு. 5 × 2 10 எலக்ட்ரான். ஓகே, அப்ப 10 + 6 16 எலக்ட்ரான். சோ இதுவும் 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்றது இல்ல. அடுத்தது D ஆப்ஷன், அது நிக்கல் இருக்கு. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அப்ப d ஆர்பிட்டல் 8 எலக்ட்ரான், 4sல 2 எலக்ட்ரான், 10 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அடுத்தது 3CO இருக்கு. 3 × 2 6 எலக்ட்ரான். அடுத்தது பாஸ்பீன் குரூப் இருக்குது. ட்ரைஃபினைல் பாஸ்பேன். அது ஒவ்வொரு பாஸ்பீன் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். சோ 1 × 2 2 எலக்ட்ரான். டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. அப்போ ஆப்ஷன் D தான் 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஒபே பண்ணும். சோ அதுதான் மோர் ஸ்டேபிள். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The compound which obey 18 electron rule. இது கேட் எக்ஸாம் 2000ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் MnCO3, செகண்ட் ஆப்ஷன் FeCO5, தேர்ட் ஆப்ஷன் VCO6, ஃபோர்த் ஆப்ஷன் CrCO6. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.